அஸ்ஸலாமு அலைக்கும். அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற தொடரில் முதல் பாகத்தில் 70,000 பேர் விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யார் என்றால், அவங்க ஓரி பார்க்க மாட்டாங்க, பறவை சவனம் பார்க்க மாட்டார்கள், முழுக்க முழுக்க தன்னுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்பதாக பார்த்தோம். இன்று இரண்டாம் பாகமாக நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் 5 வேளை தொழுகைகள், ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா, ஒரு ரமலானில் இருந்து மறு ரமலான் ஆகியன அவற்றுக்கு இடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக முஸ்லிமில் 396ஆவதாக இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய சிறிய அளவிலான தவறுகளை தினசரி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட பட்டியல் நீண்டுகிட்டே போகும். உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தால், சிறு துள்ளி பெருவெள்ளம் என்று சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பானையில் சின்ன ஓட்டை இருக்குது, அதன் வழியாக சிறு சிறு துளியாக தண்ணி வீணாகிட்டே இருக்குது. நம்ம சின்ன துளி தானே என்ன செஞ்சிட போதும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, மொத்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீருமே என்ன செய்யும், வீணாக போயிடும். அதை மாதிரி நாம் நம்மளை அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு அது நமக்கே தெரியாமல் பெரிய அளவில் வளர்ந்து நாளைக்கு மறுமையில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆகும், அதுவே ஒரு பெரிய காரணமாகிடும். அதனால தான் இந்த மாதிரியான நிலையில் நாம் செஞ்ச இந்த சின்ன சின்ன பாவங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு வழியை சொல்கிறாங்க. அது என்ன வழி அப்படின்னா, பெரிய பாவங்களை செய்யாமல் தவிர்த்து இருந்து கடமையான 5 நேர தொழுகையை தொடர்ச்சியாக தொழுது வந்தோம்னா, அதாவது அப்படி தொழுது வரும்போது நாம் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும், அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டோம்னா அடுத்து வரக்கூடிய ஜும்மா தொழுகை வரைக்கும் அதுக்கு இடையில நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும், வருடத்தில் ரமலான் மாதத்தில் கடமையான நோன்பை வச்சுக்கிட்டு வந்தோம்னா அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் வரும் வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதைத்தான் நாம் பார்த்த மேற்கண்ட ஹதீஸின் மூலமாக விளங்கி கொள்ள முடிகிறது. எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய காலங்களில் நாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன மேற்கூறிய அமல்களை தொடர்ந்து செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.